friends, welcome to Subbi's Wonderland. இன்னைக்கு நம்ம ரொம்ப சுவையான ஜீரா ரைஸ் தாங்க ப்ரிப்பேர் பண்ண போறோம். கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க फ्रेंड्स. இந்த தருணத்துல சப்ஸ்கிரைபர் ஆகிய உங்களுக்கு ஃபியூச்சர் சப்ஸ்கிரைபர்களுக்கு என்னோட நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இப்போ ரொம்பவே டேஸ்டியான ஜீரா ரைஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம்ங்கறத பாப்போம் வாங்க फ्रेंड्स. ஜீரா ரைஸ் செய்யறதுக்கு 1 கப் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் நான் எடுத்துர்க்கேன். இது ஒரு 20 minutes நல்லா ஊற வச்சு எடுத்துட்டு வந்துக்கலாம். ஒரு குக்கரை ஹீட் பண்ணிருக்கேன். குக்கர் நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறமா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கிறேன். நெய் நல்லா மெல்ட் ஆனதுக்கு அப்புறமா ஒரு பட்டை, ஒரு அன்னாச்சி பூ, 3 கிராம்பு, 2 ஏலக்காய் சேர்த்திருக்கேன். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கிறேன். ஒரு பச்சை மிளகாய் கீரி சேர்த்துக்கிறேன். ஒரு மீடியம் சைஸ் ஆனியனை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் ஆனியன் சேர்த்துக்கலாம், இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஆனியன் வந்து ரொம்ப நல்லா வதங்கக்கூடாது, லைட்டாக வதங்கினாலே போதும். இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ கொஞ்சமாக கறி லீவ்ஸ் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம 1 கப் அரிசிக்கு 1.25 கப் தண்ணி ஆட் பண்ணிக்க போகிறேன். தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறமா இந்த ரைஸுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம ஊற வச்சிருந்த பாஸ்மதி ரைஸை இது கூட சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். இப்போ குக்கரை க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஒரு 3 விசில் வர வரைக்கும் குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ 3 விசில் வச்சு எடுத்தாச்சு. எப்படி வந்திருக்குன்னு பார்த்துக்குவோம். பாருங்களேன், ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. இது மேலே கொஞ்சம் ஃப்ரை பண்ண கேஷ்யூ வந்து ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நமக்கு டேஸ்டியான ஜீரா ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு பவுலுக்கு மாற்றி எடுத்துகிட்டு வந்துக்குவோம். இப்போ நமக்கு ரொம்பவே டேஸ்டியான ஜீரா ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் நம்புறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி இன்னொரு நல்ல ரெசிபியோட உங்களை மீட் பண்ணுறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சுப்பீஸ் ஒண்டர்லேண்ட். தேங்க்யூ.